ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله العظيم. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவேதமாகிய இந்த குர்ஆனை ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஒரு முறையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் அவருடைய விருப்பத்திற்கு அதனை ஆரம்பித்து ஓதுவது என்பது கூடாது. இதை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில், ஓத ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இன்ன வாசகத்தின் மூலமாக அது தொடங்க பெற வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையாகும். அது பற்றி சென்ற வாரம் சொல்லப்பட்டது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வாசகத்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்பதாகும். ஏனென்றால் ஷைத்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரியாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனுடைய தூண்டுதல், அவனுடைய ஊசாட்டம் எல்லா நேரங்களிலும் மனிதனிடத்தில் செல்லுபடியாக கூடியதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். மனிதனுடைய உடலில் மட்டுமல்லாமல் உள்ளத்திலும் பாய்ந்து செல்லக்கூடிய தன்மையை ஷைத்தானுக்கு அதிகாரமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். உள்ளத்தில் மட்டுமல்லாமல் உள்ளத்திற்கு வந்து சேரக்கூடிய, இதயத்திற்கு வந்து சேரக்கூடிய இரத்த நாளங்கள், இரத்தத்தினுடைய நரம்புகள் அனைத்திலும் ஊடுருவி பாய்ந்து செல்லக்கூடிய சக்தியையும் அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதனுடைய உடம்பினில் ரத்தம் ஓடுகின்ற இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்பதாக. இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ர தமி மினல் இன்சான், மனிதனிடத்தில் ரத்தம் ஓடுகின்ற இடத்தில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்பதாக. அதாவது இரத்தத்திலும் கூட அவனுடைய வஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஊசாட்டம் ஊடுருவி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது என்பதாக. ஷைத்தான் ரத்தத்திலே ஓடுகின்றான் என்று சொன்னால் அவனே ஓடுவது என்று பொருள் அல்ல. அதற்கு அவனுடைய ஊசாட்டங்கள், அவனுடைய தீண்டுதல்கள், அவனுடைய தீய எண்ணங்கள் மனிதனுடைய ரத்தத்தில் கலந்து விடுமாறு அல்லாஹ் ஷைத்தான் செய்து விடுகின்றான். அந்த ஆற்றலை அவனுக்கு கொடுத்திருக்கின்றான். அவனை மீறி செயல்பட வேண்டியது ஒரு மூமினான மனிதனுடைய வேலை. அதற்கு மருந்தாக அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். அதிலே குர்ஆன் ஓத தொடங்க பெறும் பொழுது முதலாவதாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அது பற்றி சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. பிறகு அஊது பில்லாஹி ஓதிய பின்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தொடங்க வேண்டும். ஷைத்தானை விட்டும் காவல் தேடிய பின்னால் அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு இந்த வேதம் தொடங்க பெற வேண்டும். அது எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எப்பொழுது ஓதினாலும் சரி, இந்த இரண்டும் இருக்க வேண்டும். அஊது பில்லாஹியும் சொல்ல வேண்டும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு தொடங்கி இருக்கின்றான். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஆயத்துகளில் ஒரு ஆயத் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த குர்ஆனை தொடங்குவதற்காக வேண்டி ஒரு சமயத்திலே அல்லாஹ் தஆலா முதலாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இறக்கி வைத்தான். பிறகு ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எழுதப்பட்டு இருக்கின்றது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அப்படியானால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்திலும் இறங்க பெற்றதா, அல்லது ஒரே ஒரு தடவை தான் இறங்கி அது 113 இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய கருத்தின்படிக்கு 114 சூறாக்களிலே ஒரு சூறாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்லை, சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே. மீதி உள்ள 113 சூறாக்களிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்தின்படிக்கு 113 தடவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான் என்பது கருத்து. அப்படியானால் குர்ஆனிலே 113 ஆயத்துகளாக அது கருதப்படும். 113 ஆயத்துகளாக அது கணிக்கப்படும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது அப்படி அல்ல, ஒரே ஒரு தடவை தான் அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை இறக்கி வைத்தான். அதை ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் எழுதுமாறும் சொல்லுமாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஆக குர்ஆன் முழுவதிலும் சேர்த்து ஒரே ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு தடவை தான். எழுதுனது 113 இடத்துல எழுதப்பட்டிருக்கின்றது. இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய விளக்கம், அவர்கள் ஆய்வு செய்ததனுடைய விளக்கம். அதனால்தான் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு சூறாவிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும், சப்தமிட்டு ஓத வேண்டும். அவுது பில்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சப்தமிட்டு சொல்ல வேண்டும் என்பது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கட்டளை. அது ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் சப்தமிட்டு சொல்ல வேண்டும். ஒரு ஹாஃபிஸா தராவீஹ்ல ஓதுறார் என்று சொன்னா ஒவ்வொரு சூறா ஆரம்பிக்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சத்தமிட்டு சொல்ல வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சொல்படி தராவீஹ் தொழு வைக்கக்கூடிய ஹாஃபிஸா அந்த 30 ஜுஸுக்களையும் 27 நாள்ல முடிக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு சூறாவில ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டும். அதை சப்தமிட்டு ஓத வேண்டும். ஹனபி மذஹபின்படிக்கு சப்தமிட்டு ஏதாவது ஒரு நாளில ஏதாவது ஒரு சூறாவுடன் சேர்ந்து சப்தமிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டும். மற்ற நேரங்கள்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மெதுவா சொல்றது சுன்னத்து. ஷாஃபி மذஹபில் சப்தம் போட்டு சொல்றது சுன்னத்து, சப்தமிட்டு சொல்வது சுன்னத்து. ஹனபி மذஹபில் மெதுவா சொல்வது சுன்னத்து. ஆனால் ஒரே ஒரு தடவை ஏதாவது ஒரு சூரத்தில ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சப்தமிட்டு சொல்லிக் கொள்வது கட்டாயம், வாஜிப் என்பதாக ஹனபி மதுஹபினுடைய சட்டப்படிக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன்னு கேட்டா எல்லா சூறாக்கள் குர்ஆனுடைய மொத்த சூறாக்களிலே மொத்த ஆயத்துகளிலே ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதும் ஆயத்து ஒன்றாக கவனிக்கப்படுகின்றது. அதனால் சப்தமிட்டு சொல்லி ஹனபி மதுஹபை சேர்ந்த ஒருவர் சாதாரணமாக தொழுகையில ஓதுறது போல மெதுவாகவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றார். தராவி தொழு வைக்கும் பொழுது ஒரு ஹாஃபிஸா 30 நாளும் அல்லது 27 நாளும் 30 ஜுஸுக்கள் ஓதும் போது எந்த நேரத்திலையும் அவர் சப்தம் போட்டு சப்தமிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லவே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு ஆயத்தை விட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம். ஏன் அது குர்ஆன்ல ஒரு ஆயத்தாக கணிக்கப்படுகின்றது, அருளப்பட்டிருக்கின்றது. அதனால அது சப்தமிட்டு சொல்ல வேண்டும் என்பது சட்டம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இருக்கின்றதே அது பல அற்புதமான கருத்துக்களை கொண்டதாக அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான். தன்னுடைய பெயர் சொல்லில் ஒன்றையும் அல்லாஹ் என்பதையும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று 2 சிபாத்துகளையும் அவனுடைய பிரதி பெயர் சொற்கள், அதாவது அவனுடைய சிறப்பு தன்மைகளை குறிக்கக்கூடிய 2 பெயர்களையும் அல்லாஹ் தஆலா அங்கே அருளி இருக்கின்றான். அந்த 3 வார்த்தைகளின் மூலமாக இந்த உலகத்தினர் மீது அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கருணை உடையவனாக இருக்கின்றான், குறிப்பாக மூமினான மனிதர்கள் மீது எவ்வளவு அருளுடையவனாக இருக்கின்றான் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த வாசகத்திலே நமக்கு விளக்கி தருகின்றான். அதையெல்லாம் பின்னால கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம். எப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை கொண்டதாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கின்றது என்பதாக. அதுக்கு மேலோட்டமாக என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு, அவ்வளவுதான், கொண்டோட நிறுத்திக்கணும், அவ்வளவுதான் அர்த்தம். அர் ரஹ்மான் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனுக்கு விளக்கம். அர் ரஹ்மான் அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஒரே மாதிரியாக கிருபை செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது அர் ரஹ்மான் அர்த்தம். சாதாரண புத்தகத்துல போடுறாங்களா அருள் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடைய, சும்மா வசனத்துக்காக சொல்றது அது. அதுக்குள்ள ஒரிஜினல் அர்த்தம் அதல்ல. அது சாதாரணமாக வசன நடை அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சுக்கிட்டாங்க. அது சொன்னாலும் ஓரளவு பல அர்த்தங்கள்ல அது ஒரு அர்த்தம் அவங்க சொல்லக்கூடியது. அர் ரஹ்மான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அசல்ல உலகத்தில் உள்ள மனிதர்களின் மீது அல்லது பொருள்களின் மீது
ஒரே மாதிரியாக கிருபை செய்யக்கூடியவர். மூமினான